Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் என்னோட சேனல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனல் வந்து Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகலாம், ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இத நான் சொல்றேன்னா ஃபியூச்சர்ல வரப்போற நாட்கள்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அதாவது நார்மலா வந்து ஒரு WordPress சைட் அதாவது ஒரு ஹோஸ்டிங் வாங்கி தென் டொமைன் அதாவது ஒரு WordPress சைட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு கிடையாது. ஓகேங்களா? ப்ராப்பரா எப்படி நம்ம எந்த போஸ்ட் போடணும், நம்ம எதுக்காக போட போறோம், நம்ம எந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்கள டார்கெட் பண்ணி நம்ம போஸ்ட் போட போறோம்னு சொல்லிட்டு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தென் குட் நியூஸ் என்னன்னா டுடே டாலர் பாருங்க $32.28 வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, நம்ம டேட்டா நம்மளோட டாபிக் குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்க மறுபடியும் சொல்றேன் $32.28 வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டர்டே நேத்திக்கு வந்து பாருங்க $118.12 வந்து நமக்கு எஸ்டர்டே வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி ஓப்பனா சொல்ல போனா கூகுள் ஆட்சன்ஸ்ல மட்டும் தான் நண்பா ஒரே நாளைக்கு $100 சம்பாதிக்க முடியும். தென் ஒரே நாளில $1000 சம்பாதிக்க முடியும். அது எதுலன்னா கூகுள் ஆட்சன்ஸ்ல மட்டும் தான் முடியும், வேற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் முடியாது. சரிங்களா? அதனால கூகுள் ஆட்சன்ஸ்ன்றது சாதாரணமா யாரும் குறைவா எடை போட்டுறாதீங்க. கூகுள் ஆட்சன்ஸ்ல எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த அளவுக்கு உங்க வெப்சைட் வந்து நீங்க பில்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டில நீங்க கண்டென்ட் ரைட் பண்ணி போஸ்ட் போடணும். சரிங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸ்ல $347.71 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. டோட்டலா திஸ் மந்த்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா $151.09 வந்து திஸ் மந்த்ல வந்து இருக்குங்க. தென் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா இப்போ டுடே டாலர் வந்து பாருங்க $32.28 வந்து இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்த்ல பாருங்க $151.09 இருக்கு இல்லையா, இது கூட பிளஸ் பண்ணி தாங்க காமிச்சிட்டு இருக்கு. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா பிகினர்ஸ்ல வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டுடே டாலர் எவ்வளவு வந்தாலுமே நைட் 12 மணிக்கு மேல அதாவது 12:01 நெக்ஸ்ட் டே வந்துடும் இல்லையா, அப்போ 12 மணிக்கு மேல வந்து நமக்கு திஸ் மந்த்ல போய் ஆட் ஆயிடும், அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. நமக்கு எவ்வளவு பேஜஸ் வருது, தென் எந்தெந்த கண்ட்ரில எவ்வளவு ஆட் கிளிக் நடக்குது, தென் பர்டிகுலரா எந்த ஆடுக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்ததுன்னு சொல்லிட்டு A to Z வந்து 1 ஹவருக்கு டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த விதத்துல நமக்கு டுடே டாலர்ல கரெக்டா டைம் பாருங்க 11:42 ஆகுது நண்பா. தென் அதனால இந்த டைம் வரைக்கும் நமக்கு $32.28 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அது வந்து திஸ் மந்த்ல ஆட் தான் காமிக்குது. தென் பேலன்ஸ்ல வந்து பாருங்க நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். $1140.57 வந்து நமக்கு பேலன்ஸ்ல வந்து இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து எப்ப நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து கேட்கறவங்களுக்கு கரெக்டா 21ஆம் தேதியில நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? 21ஆம் தேதி நமக்கு அனுப்பிச்சோட ஒரு மெயில் வரும். என்னன்னா 5 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடும் அப்படின்ற ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? அது 21ஆம் தேதி விட்டுருங்க, 22, 23, 24. ஓகேங்களா? 24ஆம் தேதி ஒரு நைட்டு 8 மணிக்கெல்லாம் ஏறிடும். சம்டைம் அப்படி ஏறாத பட்சத்தில் 25ஆம் தேதி ஏறிடும். ஓகேங்களா? தென் அது வரைக்கும் நமக்கு பேலன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். 21ஆம் தேதி நமக்கு அனுப்பிச்சோடனே பேலன்ஸ்ல 0 ஆயிடும். ஓகேங்களா? லாஸ்ட் பேமெண்ட் பாருங்க $1133.44 வந்து நமக்கு வந்தது. தென் நண்பா இது வந்து எனக்கு இந்தியன் கரன்சியா வந்து என்னோட அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம மேல இருக்கிற எல்லா செக்ஷனும் நீங்க வந்து பார்த்துட்டீங்க. இப்படி டுடே டாலர் எஸ்டர்டே தென் லாஸ்ட் 7 டேஸ்ல வந்திருக்க அமௌண்ட் எல்லாமே நீங்க பார்த்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். தென் இதுல முக்கியமா உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா டைம் பாருங்க கரெக்டா 11:43 ஆகுது. இதே நான் சொல்றேன்னா எப்பயுமே நம்ம வந்து அன்டைம்ல தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னா கரெக்டான டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இது போல இப்போ நைட் வந்து லாஸ்ட் வந்து ஆச்சு அவ்வளவுதான், ஒரு 1 மணி நேரம்லாம் கிடையாது, 120 மினிட்ஸ் தான் வச்சுங்களேன். இந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சோடனே 12 மணி ஆனோடனே இப்போ எவ்வளவு பெரிய பக்கா இருந்தாலும் சரி தென் எந்த ஒரு இஷ்யூஸா இருந்தாலும் சரி மோஸ்ட்லி வந்து இந்த லாஸ்ட் டைம்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும் கூகுள்ல. அதனால நம்ம கரெக்டான ரிப்போர்ட் வேணும் அப்படின்ற ஒரே மெயின் டிஸ்க்காக மட்டும் தான் நம்ம வந்து அன் டைம்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா? தென் அதுல முக்கியமான உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட நான் வந்து எப்படி சொல்றது 6 மந்த் எக்ஸாக்டிங்கா நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 6 மாசம். ஓகேங்களா? ஒரு நாள் 2 நாள்ல இந்த 6 மாசத்துல ஒரு நாள் கூட நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து மிஸ் ஆயிருக்காதுங்க. இந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளவு ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரில எவ்வளவு ஆட் கிளிக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நீங்க போயிட்டு நம்ம சேனல் போய் டோட்டலா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. ஆரம்பிச்சதுல இந்த வரைக்கும் ஒரு நாள் கூட வீடியோ வந்து மிஸ் ஆயிருக்காது. ஓகேங்களா? அந்த விதத்துல இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோல ஒரு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் கூட பண்ணி போட்டுருக்க மாட்டேன். எடுப்பேன் அப்படியே நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எவ்வளவுதான் மிஸ்டேக் வந்தாலும் சரி தென் ஒரு சில டைம்ல என் போன்ல ஹேங் ஆகி அப்படியே கட் ஆகி கூட போயிடும். ஓகேங்களா? எடுப்பேன் அப்படியே அப்லோட் பண்ணுவேன். அதனால நான்
கொடுக்குற இன்ஃபர்மேஷன் 100% வந்து உங்களுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன சொல்லுன்னா அது அப்படியே நீங்கள் உள்வாங்கிட்டு உங்களோட வெப்சைட் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? இப்போ $32.27 வந்து வந்திருக்குல்ல எனக்கு $2. அது எந்த வெப்சைட்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அந்த வச்சு காட்டுனா நிறைய பேர் அவங்களோட வெப்சைட் காட்டவே மாட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு அதெல்லாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது என்னோட வெப்சைட், சரிங்களா? போனாலும் வந்தாலும் என்னோட போயிட்டோம், உங்களுக்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே நான் ஓப்பனாக காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் போய் சைடை பார்ப்பீங்க, நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்ப்பீங்க, நான் எந்த மாதிரி போஸ்ட் போடுறேன், சைடு எப்படி லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே பார்ப்பீங்க. அதுக்காக என்னோட வெப்சைட் நேம் சொல்கிறேன், mrfull.com. பர்டிகுலராக இந்த வெப்சைட்ல தான் எனக்கு ரிவ்யூ வருது. என்னோட எல்லா சைடுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது, அது லோட் ஆகி வந்தால் தான் ஓகே. லோட் ஆகி வந்துடுச்சா? இப்போ என்னோட வெப்சைட் நேம் வந்து நான் mrfull.comனு சொன்னேன்ல, இந்த இடத்த பார்த்தீங்களா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் 7 டேஸில் mrfull.comல இருந்து $347.67 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா? கீழே இருக்கிற சப்டொமைன்ல பாருங்க 0.4 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது கன்ஃபார்ம் பண்ணணும்னா, அதாவது பர்டிகுலரா இந்த ஒரு டொமைன்ல தான் எனக்கு ரெவென்யூ வருதுன்னா, ஆமா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, வச்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து லாஸ்ட் 7 டேஸ் இருக்குல்ல, இது வந்து இப்போ நம்ம டுடேக்கு வைக்கிறோம். இது டுடேக்கு வச்ச உடனே என்ன ஆகுனா, பர்டிகுலரா இந்த mrfull.comல இருந்து பாருங்க $32.24 வந்திருக்குங்களா? இப்போ அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்க, இங்க பாருங்க $32.28 நண்பா. இந்த 1 சென்ஸ் 2 சென்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் அப்டேட் ஆகும். ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, அதனால அப்டேட்டிங்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? சரி, இதை நம்ம லாஸ்ட் 7 டேஸ்லேயே வச்சிருவோம். இப்போ பர்டிகுலரா இது ஏன் நான் உங்களுக்கு டுடே வச்சு காட்டினா நிறைய பேர் நம்ப மாட்டேங்க, உண்மைக்குமே இந்த வெப்சைட்ல தான் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, இப்போ என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட் பாருங்க. ஓகேங்களா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணும். மொல்லமே ஸ்க்ரோல் பண்றேன், எனக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ அதாவது ரெவன்யூ கிடைச்சிருக்கு, தென் பர்டிகுலரா எந்தெந்த கண்ட்ரில அதிகமான ரெவன்யூ கிடைச்சிருக்கு டீப்பா பாருங்க. அது போக கிராஃப் டீடைல் பார்த்தீங்களா, அப் அண்ட் டவுன். ஓகேங்களா? இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் கூகுள் 15, அதாவது 1ஆவதுலேருந்து 15 நாளுக்கு மட்டும்தான் சிபிசின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 15 நாள், அதாவது 20 நாளைக்கு மேலே தாண்டுதுரா, 21ஆம் தேதி போகுதுனாவே நமக்கு லோ. ஓப்பனாக சொல்ல போனால் சிபிசி எல்லாருக்குமே லோவாக தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த 15 நாளுக்குள்ள ரெவன்யூ வரதான் நமக்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு சொல்ல வேண்டியவங்களுக்கு, அதாவது புரிய வேண்டியவங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, 15 நாள் உங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் போடுங்க. டிராஃபிக் போதுன்ற அளவு உள்ள கொடுத்தீங்கன்னா ரெவன்யூ அதிகமாக எதிர்பார்க்க முடியும். டிராஃபிக் உள்ள கொடுக்குறதுனா போஸ்ட் ஆர்கானிக்காக, அதாவது நீங்கள் போஸ்ட் குவாலிட்டியாக இருந்தனா தான் உள்ள டிராஃபிக் ஆர்கானிக்காக வரும். ஓகேங்களா? போஸ்டோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக. தென் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த சோஷியல் மீடியா டிராஃபிக்லாம் தயவு செஞ்சு யாரும் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட வேணாம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அந்த மாதிரி அதர் சோஷியல் மீடியா டிராஃபிக் மோஸ்ட்லி நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப பிரச்சனை. அதெல்லாம் கூகுள் வந்து 3 மந்த்துக்கு முன்னாடியே பேன் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால தயவு செஞ்சு யாரும் இந்த கேம்பிங் பண்ணுறது, ஆட்ஸ் ரன் பண்ணுறது அதெல்லாம் யாருமே தேவையில்லாத ட்ரை பண்ண வேண்டாம். அதனால நிறைய பேர் வந்து எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து என்ன ப்ரோ நீங்கள் VPN யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. நண்பா, ஓப்பனாக சொல்ல போனால் VPN நான் யூஸ் பண்ணி எனக்கு ரெவன்யூ வரதா இருந்தால் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாரி நான் அப்படி தான் பண்ணேன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் முடிஞ்சால் நீங்கள் அதேமாரி ட்ரை பண்ணி 1 மந்த்து நான் எடுக்கிற ரெவன்யூ உங்களால் எடுத்து காட்ட முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு அந்த மெத்தட் எனக்கு சொல்லித்தாங்க, நான் கற்றுக்கிறேன். அதாவது தேவையில்லாமல் வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் யாரும் வந்து பண்ண வேண்டாம். VPN யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெப்சைட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த யூடியூப் சேனல்ன்றது ஒன்று நடக்கவே நடக்காது. ஓப்பனாக சொல்ல வரேன், VPNன்றதுலாம் சும்மா பேருக்கு ஒரு மாய மாதிரி தான். ஓகேங்களா? அது வந்து இருக்கிற சர்வர் மாற்றம், IP மாறுமா தவிர நமக்கு அது மூலமா எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் அந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது மெத்தட்ன்றல டைட்டிலே மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் பின் பண்ணிருக்கேன், டைட்டில் பார்த்தாலே தெரியும். அதனால VPN யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வெப்சைட்டோட ஃபுல் AdSense ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக இப்போ ஆட்ஸ் பாருங்க. அதாவது பர்டிகுலராக எந்த ஆடுக்கு அதிகமான ரெவன்யூ வந்திருக்கு அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? ஆட் யூனிட்ஸில் பாருங்க, லாஸ்ட் 7 டேஸில் வேட்பிரஸ் ஓமன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் ஆடு. அதே போல வேட்பிரஸ் ரெஸ்பான்சிவ் இருக்கு இல்லையா, அதுவும் ரெஸ்பான்சிவ் ஆடு. பர்டிகுலரா அதாவது எனக்கு பாருங்க, ரெஸ்பான்சிவ்ன்ற ஒரே ஆடுக்கு மட்டும் $219.32 வந்து வந்திருக்குங்க எனக்கு. இது ஏன்னா சொல்லணும்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வெப்சைட் பற்றி சம் நாலேஜ் இருக்குமோ அல்லது இருக்காதோ எனக்கு தெரியாது. இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸாக வந்து எப்படி சொல்றது க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருப்பீங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டை தெரிஞ்சோ அல்லது தெரியாமோ மானிட்டேஷன் வாங்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்று என்ன பண்ணுவீங்க, ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணுவீங்க. சம்டைம் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்த ஆட் வந்து பிளேஸ் பண்ணுங்க. இது வந்து நீங்க பிளேஸ் பண்றத நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, வெப்சைட்டுக்குள்ள போனாலே ஆடு, எப்படி போனாலே ஆடு, எங்க பார்த்தாலும் ஆடு அப்படி வச்சீங்கன்னா உங்க வெப்சைட்டுடைய லோடிங் ஸ்பீட் வந்து சுத்தமா குறைஞ்சு போயிடுங்க. ஓப்பனா சொல்றேன். இது ஏன்னா உங்களுக்கு ஆடு நான் காட்டினா, நான் வந்து வேட்பிரஸ்க்கு 2 ஆடு வச்சிருக்கேன்,
பிளாகருக்கு 2 ஆட் வச்சிருக்கேன், மொத்தத்துக்கு 4 ஆட். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ண பிகினர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் காலி ஆட் இருக்கிறதோ போடு ஆடு 10 ஆடு 15 ஆடு 20 ஆடு அப்படி போட்டுறாங்க. அப்படி போகிறது மூலியமாக நமக்கு வெப்சைட் வந்து லோடிங் ஸ்பீடு அபோவ் 5 to 10 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஓகேங்களா? நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து யார் நமக்கு ரெவன்யூ வருதுன்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ இப்போ 1000 பேர் வராங்கன்னா அதில் எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அமௌண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது நமக்கு வந்து கண்டென்ட் வராதுக்கு முன்னாடி ஆடு வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, ஆட் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக வைக்கிறீங்களோ உங்களுடைய ஆடோடைய லோடிங் ஸ்பீடு வேகமாகிடும், கண்டென்ட் வரது டிலே ஆகும். அப்படின்னும் போது கண்டென்ட் வராதுக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு மைக்ரோ செகண்ட் அதாவது சொல்றது வித் ஆஃப் த 0.30 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு ஆடு ஷோ பண்ணது போது நமக்கு ஆடு கிளிக் அந்த இடத்து அதிகமாகவே நடக்கும். அப்படின்னும் போது நமக்கு ரெவன்யூன்றது 90% அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆடோட பிளேஸ்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு எந்த இடத்த வச்சு ஆடு கிளிக் நடக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணி வைங்க. ஓகேங்களா? அதை மீறி உங்களுக்கு டவுட் இருக்குன்னு என் வெப்சைட்டை போய் பாருங்க, நானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை நீங்கள் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு இம்ப்ரெஷனும் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் ஆடு கிளிக்குமே அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பர்டிகுலராக எனக்கு வேட்பிஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆடுக்கு தான் அதிகமான ரெவன்யூ கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அது போக லாஸ்ட் 7 டேஸில் எனக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ரெவன்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து பாருங்க $307.47 வந்து கிடைச்சிருக்கு. தென் யூஎஸ்ஏ அதாவது யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து $22.45 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அது கீழே இருக்கிற கண்ட்ரிலாம் பாருங்களேன் வெறும் அநியாயத்துக்கு $9.98. அதுவே இந்தியாவிலேருந்து பாருங்க $5.76. தென் கீழே இருக்க இன்னொரு கண்ட்ரியில் பாருங்க ஒரே ஒரு $1.16. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் வந்து வேரியபிள் ஆகுங்க. ஓகேங்களா? பர்டிகுலராக நம்ம வெப்சைட் வந்து எந்த கண்ட்ரியில் நம்ம அதாவது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ இந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்து ஒரு போஸ்ட் ரேங்க் ஆனால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியில் பர்டிகுலர் டிராஃபிக் உள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது நண்பா. இப்போ சோஷியல் மீடியா ஒன்று இருக்கு, ஏன் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி அவங்க உள்ள போது அவங்களுக்கு அந்த தேவையான இன்ஃபர்மேஷன் இருந்து அவங்க பிடிச்சி அதை ஓரியண்டா அவங்களுக்கு ஒரு ஆடு ஷோ பண்ணி அது மூலியமா ஆடு கிளிக் பண்ணி போக மாட்டாங்களா? இப்படி நல்லா திங்க் பண்ணுங்க. இல்லை எப்படி இல்லை நம்ம எங்களுடைய அதாவது நம்மளோட வெப்சைட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியும்? நல்லா யோசிக்கணும். இல்லை அப்படியும் இல்லைப்பா நம்ம போஸ்ட் ரேங்க் ஆகலாமல் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு போஸ்ட் மட்டும் ரேங்க் ஆகுது, ரேங்க் ஆன உடனே 2 டேஸில் ரேங்கிங் பொசிஷன்ஸில் கீழே வருது. ஓகே, அப்படியும் இல்லை. அப்போ எப்படி தான் வெப்சைட் டிராஃபிக் இருந்தாலும் பர்டிகுலர் நல்லா யோசிக்கணும். அந்த பர்டிகுலர் போஸ்ட் மட்டும் அதிகமான பேக் லிங்க் போட்டிருக்கலாம், அதிகமான வெப்சைட் வந்து லிங்க்டு வெப்சைட்லேருந்து லிங்க் பண்ணி அது மூலியம் ரெஃபரலில் உள்ள வரலாம் இல்லையா? இப்படி பல மெத்தட் இருக்குது நண்பா. ஒரு கண்ட்ரிலேருந்து பர்டிகுலர் நம்ம ஒரு ஆடு கிளிக் நடக்குன்னா ஒன்று டொமைன் அத்தாரிட்டி இருக்கணும், பேக் லிங்க் இருக்கணும், அது போக நமக்கான டிராஃபிக் சோர்ஸ் கொடுக்கறதுக்கான பல அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் எங்கிட்ட இது ஒரு வெப்சைட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா இது போல எங்கிட்ட மல்டிபிள் வெப்சைட் இருக்குது, மல்டிபிள் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் எனக்கு இந்த வெப்சைட் வந்து இது ஏன்னா உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இவர் வெப்சைட் ஒரு அடியாக முடிச்சு தள்ளிடா காலி பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்வாலிட் கிளிக்கு இந்தியாவிலேருந்து 100 கிளிக்கு போடு, அமெரிக்காவிலேருந்து 100 கிளிக்கு போட்டு இவர் வெப்சைட் காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேட்டாவை யூஸ் பண்ணி என்னோட வெப்சைட்டை முடிச்சு தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வெப்சைட்டை நான் போனாலும் கவலைப்படுறது கிடையாது. இந்தமாரி பேக்கப் நான் ஏகப்பட்ட வெப்சைட் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்கு வந்து தேவையில்லாமல் ஆடு கிளிக் பண்ண வேண்டான்றதான் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? வெப்சைட்டுக்குள்ளே போறீங்களா போங்க பாருங்க வாங்க அதோட வச்சுக்கோங்களா தவிர தேவையில்லாம இன்வாலிட் கிளிக் யாரும் பண்ண வேண்டாம். ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு கரண்ட் அப்டேட் என்னன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவு இன்வாலிட் கிளிக் வந்தாலும் அது அன்னன்னைக்கே நமக்கு மைனஸ் ஆயிடும் நண்பா. மந்த் எண்டில் நமக்கு இந்த டிராப்ன்றது கம்மியாக தான் இருக்கும், மோஸ்ட்லி 99% கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால இன்வாலிட் கிளிக் நீங்களே பண்ணிக்கி ரெவன்யூ ஏற்றுக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். பார்த்துக்குங்க நான் சொல்கிறேன். தென் இப்போது முக்கியமாக பாருங்கள், இந்த டுடே டாலர் $32.28 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பாதி பேர் சென்ட்ரல் வந்து பார்த்தாலும் பார்ப்பீங்க, இல்லை ஒரு சிலர் வந்து ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்னு சொன்னாலும் சொல்லிவிடுங்க. பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே அந்த பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகுதா? இப்போ அது லோட் ஆகிட்டு வந்த உடனே பாருங்கள், சேம் ஒரு கிளிக் 2 கிளிக் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம், கம்மியாக வந்திருக்கலாம். ஏன் இப்போ சிடிஆர் 20 கூட போயிருக்கலாம். ஏன்னா இந்த டைம் மோஸ்ட்லி நம்ம வீடியோ எடுத்து போகிறதால உட்காந்து ஆட் வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதனால நம்மளோட ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் என்னென்ன லீகலான மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எது பண்ணால் நான் நம்மளோட டாபிக் வந்து இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இன்னொரு 6 நிமிஷம் தாங்க இருக்குது. இந்த 6 நிமிஷம் கழிச்ச உடனே நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே 12:01 நமக்கு வந்து டுடே டாலர் அப்படியே ஸ்டேக் போகிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் யூஸ் எல்லாம் பார்த்துருவோம், ஏன்னா இதுதான் முக்கியமான ஏரியா. இப்போ நிறைய பேர் வந்து எப்படி இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப்பாக சொல்லணும். இந்த பேஜ் யூஸ் பாருங்க,
869 பேர் நம்மளோட சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த 869 பேரும் ஆர்கானிக்கா தான் உள்ள வந்திருக்காங்க. எந்த ஒரு சோஷியல் மீடியாவில இருந்து வர கிடையாது. ஓகேவா? அப்படின்னும் போது இந்த 869 பேர் வந்ததால நமக்கு இந்த ரெவன்யூ $32 கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு கிடையாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கோ தென் இம்ப்ரெஷனுக்கோ வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காதுங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய வெப்சைட்ல ஒரு போஸ்ட் வந்து அதுல கார்டு வாங்கலையே, அது நீ ஒன்று வெப்சைட்டை வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்படி இல்லை மேனுவல் ஆட்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. அது ஏன் வைக்கிறீங்க? அதாவது அந்த ஆடுக்காக தான் நமக்கு வந்து அவங்க கூகுள் ஆட்ஸ்ல இருந்து நம்ம வந்து போறோம், அது ஒரு அட்வர்டைஸ்மெண்டா நம்ம அவங்க கிட்ட ஜாயின் பண்றோம், அவங்க வந்து ஒரு ஆட் ஷோ பண்றாங்க. அவங்க நமக்கு எதுக்காக ரெவன்யூ கொடுக்குறாங்கன்னா, நம்ம வெப்சைட்ல காட்டுறாங்களா அந்த விளம்பரம், அது வந்து இப்போ 869 பேர் விசிட் பண்ணிருக்காங்களா, அதுல அவங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு தேவையா இருக்கிற இன்ஃபர்மேஷன் காட்டிருக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு லேப்டாப் பத்தி நான் தேடிட்டு இருக்கேன், பட் ஆனால் என்னுடைய குக்கீஸ் வச்சு அவங்க கூகுள்கார என்ன பண்ணுவான்னா, இப்போ நம்ம வெப்சைட்ல அது போல அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுவான். அப்படின்னும் போது சடனா ஒரு ஆஃபர் பண்ணும்போது நம்ம டக்குன்னு டீடைல்ஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ள போவோமா? இப்போ அமேசான்ல இருந்து ஒரு லேப்டாப் பத்தி ஒரு விளம்பரம் கொடுக்குறேன்னா நமக்கு தேவையான போது டக்குன்னு உள்ள போறோமா? அப்போ ஆட் கிளிக்னு அந்த இடத்துல ஒன்று நடக்குதா? அந்த ஆட் கிளிக்கு தான் நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து அமௌண்ட் வருதா தவிர மற்றபடி வேற எந்தலையும் நமக்கு அமௌண்ட் வரல. பேஜ் வியூஸ்க்கு அமௌண்ட் வராது, பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசிக்கு அமௌண்ட் வராது, அதே போல இம்ப்ரெஷன் எதுக்குமே கிடையாது. ஓகேங்களா? ஆடு கிளிக் நடந்தா காசு, இல்லைன்னா இல்லை. அந்த விதத்துல கிளிக்ஸ்னு போட்டு 51 இருக்குல்ல, அதுதான். அதாவது 869 பேர் வந்திருக்காங்க, அதில் 51 பேர் வந்து வெப்சைட்ல வரக்கூடிய விளம்பரங்கள் வந்து அதாவது ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. அப்போ ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $32.25 வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அதுலயும் ஒரு சங்கட்டமான விஷயம் என்னன்னா, 51 பேர் ஆடு கிளிக் பண்ணதாலே இந்த $32 வந்ததான்னு பார்த்தாச்சுன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ இந்தியாவில் ஒரு கிளிக் நடக்குதுன்னா ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. அதுவே யூஎஸ்ல இருந்து ஒரு கிளிக் நடக்குதுன்னா $50 கூட கிடைக்கும். ஓகேங்களா? இதுமாரி தான். அதாவது கண்ட்ரியோட சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் வந்து வேரியபிள் ஆகும். எல்லாரும் வெப்சைட்டுக்கும் இதுக்கு வந்து காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க போடக்கூடிய போஸ்ட் வந்து நல்ல ஐசிபிசியில் இருந்ததுன்னா இதுக்கான ரெவன்யூ நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க, $37.11 வந்து பேஜ் ஆர்பிஎம் வந்து இருக்குங்க. அதே சமயத்தில் சிபிசி 0.63 வந்து இருக்கு. இது என்ன உங்ககிட்ட சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன, அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்.